வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க ஒரு க்ரியேட்டிவான வீடியோவை இன்ஷாட்டில் எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே கொலேஜ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் கிரிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 6 ஃபோட்டோஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடிட் பண்ணுற போகிற 6 ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு டிக் ஐக்கானை கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா லே அவுட்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் செகண்ட் லே அவுட்டு கூட கொடுத்துக்கலாம், இல்லை ஃபஸ்ட்டு கூட கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்டர் இருக்கும், அதில் அந்த பார்டரை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி பார்டர் வந்து எந்தளவுக்கு கொடுத்துருக்குன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி அளவுக்கு கொடுத்துட்டு டிக் ஐக்கானை கொடுத்துக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா கேன்வாஷ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் 9:16 ரேஷியோ கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் ஆல்டர்னேஷன் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஃபோட்டோஸ் வந்து மேலே ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஜூம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கரெக்டாக உங்களோட ஃபோட்டோஸ்க்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி அலைட்மெண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு டிக் ஐக்கானை கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபில்டர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் இருக்கும், ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு இந்த மாதிரி மைனஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் லைட்னஸ்னு இருக்கும், அதை வந்து லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. ரொம்ப கம்மி பண்ணிடாதீங்க, கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு டிக் ஐக்கானை கொடுத்துட்டு இப்போ இந்த இமேஜை மேலே சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிவிட்டு இப்போ வெளியே வந்துடுங்க. இப்போ ஹோம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபோட்டோன்னு ஒரு கேட்டகரி இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்டு எரேஸ் பண்ணி அதுக்கு பார்டர் செட் பண்ணணும். ஸோ நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோ எனி ஒன் ஃபோட்டோ, பேக்ரவுண்டு எரேஸ் பண்ண போகிற ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்மளால் எரேஸ் பண்ண முடியும். இப்போ ஆன் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கட் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபோட்டோஸ் வந்து இந்த மாதிரி ரிமூவ் ஆகும். ஸோ ரிமூவ் ஆகிட்டு கீழே பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனு, அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு நிறையா டெம்ப்ளேட்ஸ் வந்து இருக்கும். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அவுட்லைன் இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் என்ன டிசைன்ஸ் வேணுமோ அதை வந்து நம்ம ஃபோட்டோஸ்க்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஒயிட்டே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த அவுட்லைனு, அது வந்து 50 இருக்கும், அதை வந்து இந்த மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப இருக்கக்கூடாது இந்த அவுட்லைனு. ஸோ அதனால் கம்மி பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கொடுத்துட்டு டிக் ஐக்கானை கொடுத்துருங்க. இப்போ மேலே சேவ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த இமேஜுமே வந்து சேவ் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் டேட்டாவை இப்போ ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி ஹோம் ஆப்ஷனுக்கு வந்துடுங்க. இப்போ வீடியோ கேட்டகரி இருக்கும், ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோ கேட்டகரி செலக்ட் பண்ணிட்டு நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ எடிட் பண்ணியிருப்போம், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா டியூரேஷன் வந்து எத்தனை செகண்ட் வேணுமோ நீங்கள் எத்தனை செகண்டுக்கு வந்து ட்ராக் பண்ணிவிடுங்க. எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிப்புன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணியிருந்திருப்போம் ஒரு ஃபோட்டோவை, அந்த ஃபோட்டோ இந்த இடத்துல செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து கீழே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு அதை ஜூம் பண்ணணுமோ அந்தளவுக்கு ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த மாதிரி செட் பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கரெக்டாக சேம் இதே மாதிரி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு லுக்காக வந்துடும். இப்போ அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ டிக் ஐக்கானை கொடுத்துருங்க. இப்போ கீழே டெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு எகைன் டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் என்ன நீங்கள் டைப் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஐ மிஸ் யூன்னு வந்து டைப் பண்ணிக்கிறேன், பட் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டபுள்யூ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபாண்ட்ஸ் வந்து டிஃபால்ட்டாக இதில் இருக்க ஃபாண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இங்கே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபாண்ட்ஸ் வேணுன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கலர் ஆப்ஷன் மாதிரி இருக்கும், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு அதில் லேபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் லேபிளில் பார்த்தீங்கன்னா நிறையா டிசைன்ஸ் வந்து இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த டிசைன்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த டிசைனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு வேணும் அப்படின்னா கலரை கூட கீழே பாருங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த டெக்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த கலரை கூட ஆட் பண்ணிவிட்டு இப்போ அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு அதோட சைஸ் வந்து லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு கம்மி பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோவுக்கு மேலே இதை வந்து இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு டிக் ஐக்கானை கொடுத்துருங்க. அந்த டெக்ஸ்ட்டுடைய டைம் டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், வேணான்னா விட்டுருங்க, இல்லை அந்த இடத்துல வேறு டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். வீடியோ கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹார்ட் எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த வீடியோக்கான மெட்டீரியல் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருப்பேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா டெலிகிராம் குரூப்பில் இந்த மெட்டீரியல்ஸ் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த ஹார்ட் எஃபெக்டை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. கீழே வால்யூம் ஆப்ஷன் இருக்கும், அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிடுங்க.
அப்படியே கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளண்டிங் ஆப்ஷன் இருக்கும். அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் வீடியோவை லைட்டாக இப்படி மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோஸ் கரெக்டாக ப்ளே ஆகும். இப்போ கீழே மியூசிக் ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓனாக உங்களுக்கு என்ன மியூசிக்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த மியூசிக்கை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மேலே சேவ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.